ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த கொடுப்பனை எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்ருக்கோம். எங்கன்னா உத்தரகோசம் மங்கை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? பிரதோஷ காலம். பிரதோஷ காலத்தில் கரெக்டாக அப்பனோட அந்த திரை எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுக்கு தீபம் பார்த்தேன். உள்ளே என்ட்ரி ஆகி நிற்கிறோம் அடுக்கு தீபம். அப்புறம் ஊர்வலம் வந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி நல்லா அம்மாவெல்லாம் கும்பிட்டுட்டு மரகதலிங்கம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து இப்படியே ஜாலியாக பார்த்தா அப்படி ஒரு காத்தோட்டம், அப்படி ஒரு வெளிச்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கே பாருங்கள். சாப்பாடு கை நிறைய கொடுத்துருக்காங்க. சாப்பாடு, சாம்பார், சக்கரை பொங்கல், தென் காமி ருப்பியா காமிக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு. சாப்பிட்ருவியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? பிளஸ்டு 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 ஒரே போட்டு பிளஸ்ட். தேங்க்யூ செல்லம். ஸோ ரொம்ப ஹாப்பிங்க, சத்தியமாக சொல்கிறேன். குடுப்பனை இருக்கணும் இது சாப்பிட. அப்பனும் அம்மனும் இன்னைக்கு எங்களுக்கு குடுப்பனை கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது உத்தரகோசம் மங்கை அம்மாவை பார்க்கணும்னு நினச்சி வந்துருங்க. ஏன் இதை மட்டும் சொல்கிறேன்னா, இங்கே வந்து பாருங்கள், அப்போ தெரியும். வாழ்க்கை என்பது, மாற்றம் என்பது எங்கே வேணாலும் கிடைக்கலாம். மனசில் அந்த உறுதி வேணும்ல, அது இங்கே கிடைக்கும். இதை தாண்டி அப்பாவும் அம்மாவும் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உதயமான ஒரு புதுமையான கோயிலை இப்போ கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணி அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே உத்தரகோசம் மங்கை அம்மா வரணும், பார்க்கணும். இங்கே நான் இறங்கி காரை விட்டு இறங்கினோடனே நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நான் கோயிலுக்குள்ள எல்லாருமே பேசினாங்க. ரொம்ப எந்த ஊருக்கு, இப்போ திருச்செந்தூராக இருக்கட்டும், எங்கே போனாலுமே நிறைய பேர் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்படியும் பார்க்குறேன், உன்னை பார்த்தது எனக்கு இன்னும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. பட் நான் நார்மலாக என் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கேன். பட் இத்தனை பேர் லவ் பண்ணுறீங்கன்றது, இவ்வளோ பாசங்களும் நேசங்களும் இருக்கிறது, வி ஆர் பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஸோ இதை ஆண்டாள் அறக்கட்டளைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு சாதம், ரசம், சாம்பார், காய் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம போய் போடலனாலும் இங்கே இருக்கும்பொழுது இது சாப்பிடவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா திரும்பி நான் ஊருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வரணும். நாளைக்கு லைவ் இருக்குது. அந்த நைட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக அந்த சாப்பாடு போட்டு அப்பனும் அம்மையும் அனுப்புகிற ஒரு அழகான தருணம், சந்தோஷமான ஒரு தருணம். சத்தியமாக பிரதோஷ காலத்தில் இப்படி ஒரு பூஜை, இப்படி ஒரு சந்தோஷம் பார்க்க முடியாது. ஹாப்பி. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும். Thank you.